தலைநிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைநிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவ குப சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவ குப சரணம் சரணம். சிலை மலை உடையவன் சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். சிலை மலை உடையவன் சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை வரும் ஒரு பாறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உலை வரும் ஒரு பாறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயாறு வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியன் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம். வாயாறு வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடி என் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம். தாயாது கனியாகி கலந்திருக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். தாயாது கனியாகி கலந்திருக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக எமி வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். சேயாக எமி வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தன் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக விண்ணப்பம் வாசிப்பதற்காக அடியார் சிவரடியவர். விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை என்பதற்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவுருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யர்களே, தாயில் பெரிதும் பயமுடைய தன்மை உலகை வீழ்த்த வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு தண்டி வார்த்தனை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தமக்கு தனியர் பணிகளாக குருவர்களால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வரவால் இது சிறப்பாக இருக்கிறது. வள்ளலாரை வழிபடுவது என்பது வாய்த்த நல்ல வரம் என்றால் அது மிகையாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா,
உங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தலாம் என்பதை சரியாக நம்மை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய வல்லமையும் ஆற்றலும் உடைய குருநாதர் வள்ளல் பெருமான் தான் என்றால் அது மிகையாகாது. ஏன்னு கேட்டா, ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் தனக்கு தெரிந்ததை சொல்லுவார். குருநாதர் யாருக்கு எதை எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அப்படி தெரிவிப்பார். யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை அவர்கள் தெரிய வேண்டும் என்கின்ற வண்ணமாக தெரிவிப்பவர் குருவாக இருப்பார். தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லுபவர் ஆசிரியராக இருக்கலாம். எதிராளிக்கு அல்லது மாணவருக்கு எதை எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அதை அப்படியே அவர் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக தெரிவிப்பவர் குருவாவார். எப்படி சொன்னா அவருக்கு எல்லாம் புரியுமோ அப்படி கீழே இறங்கி வந்து சொல்லக்கூடியவர் தான் குருநாதர். அதுதான் வேறுபாடு. அது வந்து அவர் அடங்காம இருக்க நிச்சயம் அடங்காம இருக்காது, அதை உறுதி செய்திடுவார். அந்த வகையிலே வள்ளல் பெருமான் நமக்கு வாய்த்த மிகப்பெரிய குருநாதர் என்பதிலே இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது. இந்த மாலை பொழுதை எத்தனையோ பொழுதுபோக்கில் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் பெருவிடைகளை இந்த வள்ளலார் சூதான கட்டளை வணங்குகிறது, வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. இந்த நாளை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் என் அன்பிற்குரிய அம்மா தன்மார்க்க தென்றல் மொழியரசி அசோகன் அவர்கள். தமிழகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவர். வள்ளல் பெருமானை உண்மையிலேயே எழுத்தண்ணி படித்தவர். எந்த தலைப்பாக எடுத்துக்கொண்டாலும் அவற்றை எளிமையாக எப்படி கேட்பவர்களுக்கு செல்லும் வண்ணமாக சொல்ல முடியும் என்பதிலே கைதேர்ந்தவர். அது கதை மூலமாக இருந்தாலும் சரி, பாட்டின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எடுத்துக்காட்டுகளின் மூலமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் வந்து உண்மையிலேயே விளங்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு சொல்லக்கூடியவர்கள். அவர்களை உண்மையிலேயே இந்த மாலை பொழுது நமக்கு அவர் மூலமாக இங்கே ஒரு அற்புதமான ஒரு உலா நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் நீங்க எத்தனை கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ அத்தனை கோயில்களையும் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை தரிசனம் செய்வது போல ஒரு வாய்ப்பும், எந்தெந்த தளத்துக்கு போனா என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் என்பதும், அதனால் நீங்கள் உங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் உள்ளடங்கியதாக இருக்கக்கூடிய விண்ணப்ப கலிவென்பாவை பற்றி பேசுவதற்கு வாய்த்த தருணமாக இது இருக்கிறது. அந்த அளவிலே நான் அவர்களுக்கு இந்த மேடையை ஒதுக்கி வெளியே தற்போது அமர்கிறேன். அருள் பழித்த செய்தி, அகம் பழித்த சிவஞான அமுதே, முக்தி பொருள் பழித்த அரசாங்கை எமக்களித்த தெய்வம் வளர்ப்போவே, ஐயங்கள் மனதிலுள்ளே அகற்றவருமை மணியை வேலை பொருள் பழித்த ராமலிங்கே நீலவரையும் சிந்தித்தேன். மரத்திலே கிடந்தில் தன்னை எடுத்தவரை மல்லிய வழிவழித்த அறிஞர் குலத்திலே வல்லும் தரமும் நீங்களுக்கு கொடுத்துள்ளே விளங்கும் தருகிறே. படத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பதம் அறிவும் தளத்திலே போக்கும் தலைவரே என் தந்தையே கேட்க என்னுமே. எல்லாம் அல்ல வள்ளல் பெருமானே பொன்னார் திருவடிகளை வழங்கி இங்கே அருவமாயிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவசிய கண்ணீர் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி முன்னிலை வகிக்கின்ற மாணிக்கவல்ல அவர்கள் மற்றும் இங்கே வருகை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மார்க்க சார்ந்தவர்கள், ஆர்வர்கள், ஆண்மையை ஒருமைப்படுத்துகிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் பணிவான நன்றிகள். இன்று வள்ளல் பெருமானின் திருவருள் விண்ணப்ப கலிவென்பா என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பினை நாம் எல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம். கலிவென்பா அப்படின்னு சொல்லும் பொழுது குமரகுருபரை எழுதிய கந்தர் கலிவென்பா ஞாபகம். அடுத்தது சிதம்பர சுவாமிகள் எழுதிய மீனாட்சி அம்மை கலிவென்பா. அடுத்தது வள்ளல் பெருமான் எழுதிய நம்முடைய விண்ணப்ப கலிவென்பா.
இந்த மூன்றும் ரொம்ப புகழ் பெற்றவை. கலிவேங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்னென்ன ஒரு பண்பை இருக்கின்றார் வள்ளல் பெருமான் எழுதி இருக்கின்றார் என்று சொன்னால், ஆன்மாவின் சிறுமையையும் இறைவனுடைய பெருமையையும் எல்லாம் எடுத்து சொல்லி இருப்பார்கள். 415 கண்ணிகள் அமைந்து விண்ணப்ப கலிவேங்கா. அதிலே 280 கண்ணிகள் ஒவ்வொரு தில்லையிலிருந்து கைலை வரைக்கும் இருக்கின்ற மூட்டங்களை பற்றி சிவபெருமான் என்பவருடைய அந்த கோயிலை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் மிகச் சிறப்பாக தேவார ஸ்தலங்கள், பாடல் பெற்ற புகழ்பெற்ற தேவார திருத்தலங்களை எல்லாம் பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள், நீங்க அந்த விண்ணப்ப கலிவேங்காவை பார்த்தீங்கன்னா ஒரு தல யாத்திரைக்கே போயிட்டு வந்துடலாம். அத்தனை ஒரு மூத்தங்களை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் எழுதியிருப்பார்கள். 280 89 வருஷம் வரைக்கும் வள்ளல் பெருமான் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி சொல்லியிருப்பார். இறைவன் எப்படி இருக்கின்றார்? தாயாக, குமரனுக்கு தந்தையாக, இவருக்கு தந்தையாக, தாயாக, சிந்தையில் குடிக்கொண்ட தீர்த்தனாக இறைவன் இருக்கின்றான். எல்லாருக்கும் நல்லவனே, எல்லாம் செய் வல்லவனே, எல்லாருக்கும் ஒன்றாய் இருப்பவனே என்று சொல்லி இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்லி இருப்பார்கள். அடுத்தது இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எல்லாருடைய அச்சத்தையும் போக்கக்கூடியவனாகவும் எல்லா அறியாமையும் போக்கக்கூடியவனாகவும் அந்த சராசரங்களை எல்லாம் நம் திருவடியில் ஒருங்கிணைக்க செய்யக்கூடிய நடனம் செய்யக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றார். ஐவண்ணமும் கொண்டு ஐந்தொழிலை கொடுக்கின்ற வண்ணமாக இறைவன் எல்லா தேவர்களாகவும் இருக்கின்றானாம். எத்தேவர் மெய்தேவர் என்று சொல்லப்படுகின்றதெல்லாம் முன்னவனாக இறைவன் இருக்கின்றானாம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன், சதாசிவன் அவர்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னானாக இறைவன் இருக்கின்றான்னு சொல்றார். அடுத்தது மண் முதல் ஐந்தாய், ஆன்மாவாய், இரு சுடராய், விந்தாய், நாதமாய் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி இறைவனுடைய பெருமையின் பற்றி 289 வரைக்கும் அழகா சொல்லி இருப்பார். அந்த திருத்தல யாத்திரையை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கே இந்த 1 மணி நேரம் விட்டார். அதனால பின்னாடி நம்ம வந்துடலாம். இந்த விண்ணப்ப கலிவேங்கால என்னென்ன சொல்லி இருக்கார், ஆன்மாவுடைய சிறுமைகளை எல்லாம் பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பெருமையை சொல்ற என்ன, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீருடையால் ஆருடைய நீர் முடையால் உயிருடைய நேரிடையால் நீ தனக்கோ நீ திருவடிக்கோர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்யறார். என்ன விண்ணப்பம் போடுறார்? அவர்கிட்ட சொல்றாராம், எல்லல் அடியேன் உள்ளது உள்ளபடி ஒழியாமல் உனக்கு நான் உரைக்கின்றேன். என்னோட மனசுல என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் உள்ளபடி நான் ஒழியாமல் நான் சொல்றேன். ஏன்னா நான் இப்படிப்பட்டவன் தான். அவர் அப்படிப்பட்டவரா? அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, கருவிலே திருவுடையவர். இந்த உலகத்தில் மக்களுடைய இயல்புகளை எல்லாம் வள்ளல் பெருமான் பார்க்கிறார். அந்த இயல்புகளை எல்லாம் தன்மேல் ஈட்டிக் கொண்டு அடுத்தவங்களை குறை சொன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது. நீ இப்படிப்பட்டவன், நீ இந்த மாதிரி காரியம் செய்யற அப்படின்னு சொன்னா பிடிக்காது. அதனால அந்த குறைகளை எல்லாம் தன்மையில ஏற்றிக்கிட்டு நான் இப்படியெல்லாம் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அழகா அவர் அந்த தமிழ் விளையாடுது பாருங்க. இந்த விண்ணப்ப கலிவேங்கா எல்லாமே பெருமான் கருவிலே திருவுடையவர், ஓதாமல் உணர்ந்தவர். அப்பேற்பட்ட ஒரு 2 வரையும் என்ன அழகழகா அவர் எடுத்து சொல்லியிருக்காரு தெரியுமா? ரொம்ப அற்புதமாக. அது நமக்கு ஒரு சுய பரிசோதனையா இருக்கு. ஆன்மாவுடைய சிறுமை எல்லாம் பற்றி வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம செய்திருக்கோமா, இப்படி எல்லாம் நம்ம எழுந்திருக்கோமா அப்படின்னு நமக்கு ஒரு சுய பரிசோதனை வருது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் சொல்லிட்டு, திருவடிக்கோர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வன்சொல் உடனன்றி வள்ளல் உனது அன்பர்க்கு ஈ சொல்லுடன் பணிந்து ஒன்றும் ஈட்டதில்லை.
புன் சொல்லும் உயிருக்கு என்றால் புடையெழுவே அஞ்சி ஒரு மெய்யுரைக்க ஒன்றும் விளைந்ததில்லை. வையகத்தில் கொல்லா விருதத்தை போற்றி உவந்து உண்டது அல்லால் கொல்லா விருதத்தை கொண்டதில்லை. அல்லாதால் வன்புகழை கேட்க மனம் கொண்டது அல்லாமல் நீப்புகழை கேட்க நினைத்ததில்லை. அப்படிங்கிறங்க நம்ம இருப்போம். வன் சொல் உடலஞ்சி வல்லன் உனது அன்பருக்கு இன்சொல்லுடன் கடைந்து ஒன்றும் எழுதவில்லை. இறைவனுடைய அன்பரா இருக்காங்க, பக்தியா இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட ஏதோ வராங்க. அப்ப நம்மளுடைய வாயிலிருந்து வன் சொல் தான் வருது. ஆனா இன்சொல்லுடன் இன்முகத்துடன் அவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒண்ணும் செய்யல. ஐயா எடுத்து சொல்றாங்க, பொன் சொல்லும் பொய்யுரைக்க புடையெழுவே. பொய்யுரைக்கன்னா உடனே புடையெழுவேன். பொய் சொல்றதுன்னா ரெடி, என்ன வேணாலும் பொய் சொல்றது. ஆனால் பெருமாள் என்ன சொல்றாங்க, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எப்படி பரிவாரங்களுடன் பொய் சொல்றதுன்னா சாதாரண இது கிடையாது. அதோட பரிவாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, புறம் பேசுறது, பயனில்லாத சொல்றது, பொய் சொல்றது, வன் சொல்றது, இதெல்லாம் இந்த பொய்க்கு ஒரு பரிவாரங்களா இருக்குதான். அத்தனை பரிவாரங்களுடன் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், பொய் சொல்றோம். நடக்காதது நடந்தா மாதிரி ஒரு கற்பனை பண்றது, நடந்தா மாதிரி கற்பனை பண்ணி பொய் சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் இருக்க. ஆனா உண்மை சொல்றதுன்னா நான் ரெடியாது. ஹரிச்சந்திரன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொய் சொல்றதுக்கு விஸ்வாமித்திரர் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணார். ஆனா அவர் எப்படி உண்மையெல்லாம் பேச சத்திய வாக்குதான் பேசுன்னு ஹரிச்சந்திரன் கதையில வரும். அது போல பொய் சொல்றதுதான் நான் ரெடியா இருக்கேன். ஆனா மெய் சொல்றதுக்கு நான் என்னைக்கு விரும்பியதே கிடையாது. அது போல இந்த உலகத்துல பொல்லாவிதத்தை போற்றி உவந்து உண்பதல்ல, பொல்லா நெய்யை போற்றது, பொல்லாவிதத்தை கொண்டது இல்லை. இந்த உலகத்துல பொல்லாவிரதம், அதாவது சாப்பிடறதுக்கு ஒன்று அதனை சாப்பிடுறது. அதான் வடலூர்ல போட்டிருப்பாங்க, உயிர் பழகும் உடை புசிக்கலாம் உடையவர்கள்லாம் இங்க வர வேண்டாம்னு போட்டிருப்பாங்க. அது போல அந்த உயிரை கொன்று அதை திரும்புகின்ற அந்த நெறிய நான் போட்டுருல, அதையே ஒரு நெறியாவ நான் வச்சுட்டு இருக்கேன். ஆனா கொல்லா நெறிதான் முழுவர்கள் நெறிய எனக்கு தெரியாம போச்சு. அவர் அப்படி எல்லாம் வந்தார். இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுதான். இறைவனுடைய புகழை கேட்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஆனா மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன பண்றது, ஏதுவா காத்துட்டு இருக்கோம். இப்ப சினிமா பாட்டா பக்தி பாட்டா அப்படின்னு பார்க்கும்போது, பக்தி பாட்டுன்னா தள்ளிதான் கொண்டு வருது. ஆனா அந்த டம்மு அடிப்பாங்க பாருங்க, நல்ல கூத்து மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க பாருங்க, அதுல மனசு வைக்கும். அப்ப இறைவனுடைய வன்புகழை குறிப்புகளை கேட்காம வன்புகழையே தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். உண்டு இல்ல, ஆன்மாக்களுக்கு சில இயல்பு உண்டு இல்ல, அதான் ஐயா எடுத்து சொல்ற. அது போல முன்னுடையாருக்கு ஏவல் புரிவதற்கு ஒரு பொன்னடிக்கு சொந்த புரிந்தது கிடையாது. மத்தவங்களுக்கு போய்தான் நான் ஏவல் பண்றேனே தவிர, இறைவா நான் உனக்கு நான் ஏவல் பண்ணி இருக்கேனா, தொண்டு பண்ணி இருக்கேனா, அதுவும் கிடையாது. அடுத்த நிலையை எடுத்து என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் இல்ல இல்லைன்னு கொடுத்து விடுவார். ஒரு 15 வரைக்கும் இல்ல இல்லைன்னு கொடுத்து விடுவார். அடுத்தது செக்குல எள்ளு என்ன பண்ணுது, எள்ளு அப்படி மசூதி போடுவீங்களா, செக்குட்ட எள் எனவே சிந்தை நசிந்தை அல்லது கொடிய குற்றம் முக்குற்றமும் முடித்ததில்லை. அதாவது செக்குல அகப்பட்ட எள்ளு போல நான் நசிந்து போறேனே தவிர, என்கிட்ட இருக்கிற காமம் கொடி கல் கலவு காமெல்லாம் இருக்கு இல்லையே, அதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது கிடையாது. அது போல சாவி குப்பையிலும் சாவில் வளர் சஞ்சரித்தேன் அல்லது கோவில் வரத்துக்குள்ள பொறித்ததில்லை. இப்ப படம் நடத்தது போறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. ஆனா கோவிலுக்கு போய் சுத்திட்டு வாப்பா, உனக்கு நல்லது கிடைக்கும்,
கோயில போய் 2 சுத்து சுத்திட்டு வா, சாமியை சுத்திட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணும் இந்த மனசு? கோவிலுக்கு போறதா எங்க போறதுன்னு யோசிக்கும். ஆனா வேற இடத்துக்கு போறதுன்னா தாவி குதிச்சுட்டு போவோம். நம்ம கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கும், ஆனா கோயிலுக்கு போறதுக்கு மனசு வராது. அதுதான் ஐயா இந்த குட்டி காட்டுற. அடுத்தது, வன்னிதியோர் முன்பு கை கூப்பி வாழ்க்கையை நம்பி உன் தந்தையை சென்று கை கூப்பி தொழுது. அதாவது வன்னிதி படைத்தவர்கள், நிதி படைத்தவர்கள் முன்னாடி போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கை கூப்பி வாங்கன்ட்டு கை கூப்பி அவங்கள போய் வாழ்த்துவோம். ஆனா இறைவனுடைய சன்னதியில போய் கை கூப்பி நம்ம வணங்குறோமா? இதெல்லாம் அவர் சொல்ற. அடுத்தது, மிண்டரோடு வியந்தது அல்லால் கூடி வியந்தது அல்லால் தொண்டரோடு கூடி சூழ்ந்ததில்லை. அதாவது மிண்டரோடு அப்படின்னு சொல்லும் போது முரட்டு குணம் படைத்தவர்களோடு அவங்க கூட சேர்ந்து நம்ம சூழ்ந்து வாழ்வோமே தவிர தொண்டர்களுடன் இருக்கிறதுக்கு மனசு வரவு கிடையாது. ஏன்னா அவன் மிரட்டுவான். மிண்டர் அப்படின்னு சொன்னா முரட்டு குணம் உடையவன், என்ன வேணாலும் நம்மள மிரட்டுவான். அவனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவான்? அவன் கூடவே இருக்கிறது. ஆனா தொண்டரோட இருந்தா இந்த பிரிவு பயன்லாம் அறுந்து போகும். ஆனா அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிறோமா? இல்லையே. அடுத்தவங்களை பார்த்தா இன்னொரு இடத்துல சொல்லுவார், கண்டவரை கண்டால் கடுகுடித்து முகம் கண்டது எல்லாம் முகமலர்ச்சி என்று கேட்பது. அதாவது அடுத்தவங்களை பார்த்தாக்கா கடுக்கடுக்கிறது முகத்தை வச்சுக்கணும். அப்படி முகத்துல ஒரு சிரிப்பே வரவே வராது. அப்ப எப்பவுமே கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முக மலர்ச்சி இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, அடுத்தவங்க நல்ல நெஞ்சு உடையவர்கள் இறைவனுடைய புகழ சொல்றாங்கப்பா. அதை கேட்டு காதால கேட்கிறோம். நம்ம வாயில தான் எதுவும் வர மாட்டேங்குது. ஆனா காதால கேட்கும் போது மனசு கரைஞ்சு போதா? அதுவும் கரைய மாட்டேங்குது. எப்படி பெறுவோம்? நம்மள படம் முடிச்சு காட்டுறாரு அவரு. சரி, அதுவும் சரியா வரல அப்படின்னு சொன்னா நல்ல தமிழ் பார்க்கலாம், இறைவனை துதிப்போம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த இறைவனை துதிக்கிறதும் கிடையாது. அந்த இறைவனை தமிழ் பார்க்கலால் துதித்து கண்ணீர் கொண்டு துதிப்பது இல்லைன்னு சொல்ற. அதுவும் கிடையாதுதான். கண்ணீர் வர மாட்டேங்குது, கல்மனம் கரைய மாட்டேங்குது, ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லை. அந்த மாதிரி இந்த ஆன்மாவினுடைய இயல்பு சிறுமையெல்லாம் சொல்லிட்டு வர. அடுத்த நிலையை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இறைவன் என்ன சொந்த இறைவன்கிட்ட போயிட்டு கண்ணை செஞ்சு எங்கெல்லாம் நெக்கு நெக்கு ஏழிடையில் மிகுந்திட மென்படை விசையெல்லாம் மிகுற தரந்திட ரத்தம் மனைக்கு ஒழுகிட சுற்றுலாம் ஒரு சந்தித்து ஒரு திரள் ஆகிட அந்த மாதிரி உருகி தண்ணீர் போல உருகி மனம் கசிந்து துடிக்கும் அன்பருக்கு இறைவன் என்ன பண்ணுவானா, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லுவான். அப்படி சொல்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டது இல்லையே, உன் திருவிடியே நான் ஏற்கனது இல்லையே, இதெல்லாம் சொல்லிட்டு வர. அடுத்தது, இறைவனுக்கு நான் அடியவன் அப்படின்ட்டு பொய் வேடம் போற. அடுத்தது என்ன பண்றேன்? சாபத்தால் சிந்தை ஒன்றாய் வாக்கொன்றாய் செய்கை ஒன்றாய் போகவிட்டு எந்தையினை ஏற்றாமல் இருந்ததுண்டு. ஐயா அண்ணா இதான் தலைப்பே கொடுத்திருக்காங்க. அதாவது இறைவனை நினைக்கின்ற பொழுது என்ன தெரியுமா? இறைவனை பார்க்கும்போது மனம் ஒண்ணு நினைக்கும், வாக்கு ஒண்ணு நினைக்கும், செய்கை ஒண்ணு நினைக்கும், செய்கை ஒண்ணு பண்ணுவோம். என்ன தெரியுமா? மனசு மட்டும் கை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிசமா பண்ணும். வாய் அது பழக்க தோஷம், அது தானா எல்லாம் கரெக்டா வந்துரும். ஆனா மனசு மட்டும் எங்க இருக்கும்ன்றீங்க? மேல இடத்துல இருக்கும். அதனால இதெல்லாம் தேவை. மனசு அதான் ஒருமையுடன் நினைவு திருமலரடி உற்சாகம் உறவு வேண்டும், ஒருமையுடன் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னு ஐயா எடுத்து சொல்றாங்க. அது போல இன்னொரு இடத்துல ஐயா என்ன சொல்வாங்க, எண் என்று எண்ணாமல் இயல்பாய் முன்னொன்றுமாய் பெண்ணொன்றுமாய் இயல்பாய் மொழிந்ததுண்டு. இப்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல எந்த பதிலும் சொல்றது இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எடுத்து ஒரு பேச்சு பேசுவோம், பின்னாடி அவங்க அப்படி போன பிறகு என்ன பண்றது, அவங்கள பத்தி ஒரு பேச்சு பேசுறது. உண்மையான பேச்சு இங்க இருக்கா? இல்ல. அதான் ஐயா சொல்றாங்க, தெய்வமணி மாலையை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல
நிலை நமக்கெல்லாம் அப்படி இருக்கு. அந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் நான் இருக்கேன்னு இறைவா என்னோட பிழையெல்லாம் நீ பொறுத்துக்கணும். அதே மாதிரி நல்லோர் சொல், யாராச்சும் ஒருத்தங்க பெரியவங்க இருக்காங்கம்மா, அப்ப நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த அறிவுரைய நமக்கு மனசு ஏற்றுக்காது. அதை ஏத்துக்காம என்ன பண்ண தெரியுமா, எல்லை கல்லு போல அந்த ரோட்ல எல்லாம் எல்லை கல்னு ஒரு இடத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லை கல் போல நம்ம அப்படியே மெதுவா அப்படியே இருக்கிறது. யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு குடு அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா, கோபத்தால் குறைப்பது உண்டு, நாய்போல் குறைப்பது உண்டு. ஐயா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கய்யா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, உனக்கு எட்டு பிச்செல்லாம் எடுக்கிற, போய் போய் உழைச்சி சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். கோபத்தால் குறைப்பது உண்டு. எப்படி எல்லாம் சாடுறாரு. அந்த மாதிரி ஈபத்தா என்னிடம் யாராச்சும் கேட்டா கோபத்தால் குறைப்பது உண்டு. அடுத்த நிலையை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலக நடையில எப்படி தெரியுமா இருக்கோமா, இருக்கால் மாடு போல உழைச்சுக்கிட்டே இருக்கோமா. அது போல இந்த உலக காம காட்டுல எப்படி பண்றோமா, கொள்ளிவாய் பிசாசு போல அவர் நீங்க படிச்சுக்கலாங்க. நீங்க தயவு செய்து இந்த விண்ணப்ப கல்விக்காக ஒரு சுய பரிசோதனை ரொம்ப பெருமானுடைய அந்த பாடல்கள் நெஞ்சு அறிவுறுத்தல் ஆகட்டும், விண்ணப்ப கலிவென்பாவாகட்டும், நமக்கு ஒரு சுய பரிசோதனையா 43 பாவங்கள் தெரியாது. நம்முடைய சிறுமை நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படம் பிடிச்சு காட்டுவது போல இந்த நிலையெல்லாம் ஐயா எடுத்து சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரி கோபத்தால குறைக்கிறோமா, எல்லைக்கல் மாதிரி இருக்கிறோமா. அடுத்தது அடுத்த நிலையை பத்தி சொல்லும் பொழுது ஐயா என்ன சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருக்கீங்க. அடுத்தது புகழ் சேரணும் இல்லையா, புகழ் சேர்றதுக்காக என்ன பண்றது, எப்படி நாய் போல எங்க பார்த்தாலும் அலைய வேண்டியது. அடுத்தது அத்தனை கல்வியும் உலகத்துல இருக்கிற அத்தனை கல்வியும் என்ன பண்ணணும்னா, கல் குடித்த குடியனை போல அப்படி வெறி பிடிச்சு படிக்கிறது, வெறி பிடிச்சு படிக்கிற மாதிரி படிக்கிறது. அந்த நிலையெல்லாம் ஐயா எடுத்து சொல்லி சொல்லி நான் இப்படிதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலையில சொல்றாங்க. நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எடுத்துட்டு வரேன். 1 மணி நேரத்துல சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு சாரத்தை குடிச்சிட்டு வரேன். அடுத்தது நிலையை எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீரா என்னுடைய தீரா சாதகமோ தீவினையின் சாதனையோ எனக்கு தெரியாது, நான் அறிவேன். எனக்கு பாதகம் என்று சொன்னால் பால் சோறு, அதாவது அடுத்தவனுக்கு பாதகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பால் சாதம் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு, பால் சாதம் சாப்பிட்டா மாதிரி. அடுத்த நிலையை பத்தி சொல்லும் போது, கடும் கற்கு நிகராம் கடும் சொல் அன்றி நல்ல வார்த்தை சொல்லுவது எனக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு சொல்ற. அதாவது வாயில வருதுன்னா என்ன தெரியுமா, கடும் சொல்லா வருது, நல்ல சொல்லு வருதா, அடுத்தவங்களுக்கு நல்லது பேசணும். அதான் திருமோட சொன்னார், யாவருக்குமா இறைவர்கோர் பட்சிகள், யாவருக்குமா ஆவிப்போர் வாயிரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைந்தானோ அப்படின்னு சொல்ற. ஆனா நம்முடைய வாயிலிருந்து கடும் சொல்தான் கற்பு நிகராம் கடும் சொல் வருவது போல வருவதை தவிர, ஆனால் நல்ல சொல்லுக்கும் எனக்கும் வெகு தூரம். அது போல எனக்கு நல்லவர்களெல்லாம் இறைவனை போட்டுகிறார்கள். அவர்களுக்கு சிவபுண்ணியம் என்றால் நல்லதா இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சிவபுண்ணியம் என்று சொன்னால் எனக்கு போராட்டம். அடுத்தது நல்லோர்கள் மேல் நாமுறையாக ஏற்றுகின்ற நல்லோர்கள் கோல் உரைப்பது என்று சொன்னால் எனக்கு கொண்டாட்டம். எப்படி சொல்றது, மருத்துவங்களை பத்தி கோல் சொல்றதுன்னா எப்படி இருக்கு, கொண்டாட்டமா இருக்கு. இப்போ அடுத்து ஒருத்தர் பார்த்து கை நிற்கும், அடுத்த விரல் 3 விரல் நம்மளை பார்த்து நோக்குது. ஆனா அது நமக்கு தெரியுதா, இல்ல, தன்னோட இதுல இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களை பத்தி கோல் சொல்றதுன்னா நமக்கு கொண்டாட்டமா இருக்கு. வாயில நல்ல சொல் வர மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கு பாதகம் செய்யணும்னு சொன்னா பால் சோறு சாப்பிட்டா மாதிரி இருக்கு,
சிவபுண்ணியம் செய் அப்படின்னு சொன்னா அது எனக்கு போராட்டமா இருக்கு. அடுத்தவங்க கோல் சொல்றதுன்னு சொன்னாக்கா எனக்கு கொண்டாட்டமா இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் கூட இருக்குது. அந்த சிவகாம நூல், நல்ல நெறியை சொல்லுகின்ற சிவ ஆகம நூல்களை எல்லாம் படி அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியுமா பண்ணது, வாய் நோகுது. அது படிக்க முடியல நம்மளால. அத சரிப்பா இத கொஞ்சம் படிப்பா அப்படின்னு சொன்னா போமா உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி வாய் நோகுதான்.